ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 34 இன்ச்சஸில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் வாங்கி அது நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.5, ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறேன். ஸ்லீவ் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச்சில் கீழேருந்து 8 இன்ச்சு 13 இன்ச்சை மார்க் பண்ணி அந்த 13லேருந்து 8 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன். மேலே இருக்கிற அதே ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ப்ளவுஸ் வந்து 34, அது ரெண்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 17 வருது. 17ஓட 2 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறோம். சிங்கிள் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு போதும். 2 இன்ச்சு சேர்க்கும்போது 19ல் பாதி 9.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து நமக்கு 16 இன்ச்சு, ஸோ 8 இன்ச்சு கரெக்டாக வருது. செஸ்ட் அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து இது வந்து 8 இன்ச்சு ஹைட். பேக் நெக் இறக்கம் வந்து 8 இன்ச்சு, ஸோ 8 இன்ச்சை மார்க் பண்ணி கீழே 3 இன்ச்சு லென்த்து வச்சு நான் பாக்ஸ் போட்டு நார்மல் யூ நெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சு நான் யூ நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட வேஸ்ட் அளவு வந்து 30. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சு வருது. கீழே பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதில் சென்டர் கண்டுபிடிச்சி பேக்கோட டாட் 4 இன்ச்சு ஹைட் வச்சு 1 இன்ச்சு லென்த்துக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்க கிளாத்தோட ஆப்போசிட் சைடில் ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அடித்து திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சு, ஸோ 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு மேலே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 11 இன்ச், ஸோ அதில் பாதி 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். அடிக்க உயரத்துக்கு 3 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிறேன். ரெடி அளவுலேருந்து அங்கே 5.5 வச்சோம், அது கூட 1.5 கூட்டி 7 இன்ச்சுக்கு நான் அந்த 3 லெஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலேருந்து 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அதுலேருந்து நான் கை வளைவு வரைஞ்சிக்கிறேன். இது வந்து பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கு அதுலேயே ஒரு 3/4 இன்ச்சு உள் வளைவுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை கட் பண்ணிடாமல் நம்ம பேக்கை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நாச்சஸ் போட்டுக்கிறேன் நான் மார்க் பண்ண இடத்துல. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேக்கை வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் ஃபுல் கிராஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பேக்கோட அளவுகளை நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வளைவு அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இந்த சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் பேக்கை விட. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே லென்த் 3 இன்ச் வச்சு பாக்ஸ் போட்டு நான் நார்மல் யூ நெக் வரைஞ்சிக்கிறேன். கர்வ் ஸ்கேலை வச்சு நான் யூ நெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தையலுக்காக மேலே 1/2 இன்ச் விட்டோம், அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஹூக் பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம், ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சு குறைக்கணும். நம்ம முன்கையில் ஆம்கோல் கிட்ட உள்வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல தான் கீழே நம்ம ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் வந்து 13 இன்ச்சு. 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் டாட்க்கு வந்து நான் 4 இன்ச்சு லென்த் வைக்கிறேன். ஹூக் பட்டி சைடு 2 இன்ச்சு லெஸ் பண்ணுறேன், ஆப்போசிட்டில் 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் டாட் வந்து நமக்கு 3 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு ஹைட் வைக்கிறேன் ஃப்ரண்ட் டாட்க்கு. ஃப்ரண்ட் டாட்டோட லென்த் வந்து 2.5 இன்ச்சு தான். இது கிராஸ்னால 2.5 இன்ச்சு வைக்கிறோம். இதே ஸ்ட்ரைட் கட்டிங்னா நீங்கள் 1.5 வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சுங்கும் போது நம்ம 1.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் டாட் தான் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். சின்ன டாட் வந்து சென்டர் கண்டுபிடிச்சி அதில் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு லென்த்துக்கு ஒரு சின்ன ஒரு டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டோட ஃபஸ்ட்டு அந்த கிராஸுக்குள்ள வரதில் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து தான் நம்ம ஆம்கோல் டாட் மார்க் பண்ணணும். ஆம்கோல் டாட்டோட ஹைட் 4 இன்ச்சு, லென்த்து 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நமக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டிக்கு நான் வந்து
பட்டியோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பேக் மேலே ஃப்ரண்ட்டுக்கு போட்டு நான் வந்து டாட் தவிர மீதி இருக்கிற அளவுகளை மார்க் பண்ணேன். எனக்கு 9.5 இன்ச்சஸ் லென்த் வருது. பட்டியோட ஃப்ரண்ட்டு அளவுகளை நம்ம பார்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சஸ் கிளாத் வேணும் நமக்கு. இப்போ நம்ம வந்து இதில் மார்க் பண்ணலாம். கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டியோட ஹூக் பட்டி சைடு ஹைட்டு வந்து நமக்கு 3 வந்தது. தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மெயின் டாட் வர இடத்துல 3 இன்ச்சு. அங்கே வந்து நமக்கு 3 வந்தது. நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த சைடு 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 3 அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் தெரியுதுக்காக நான் நல்லா மார்க் பண்ணிக்கிட்டேன். வளைவாக ஸ்ட்ரைட்டாக வராமல் ஒரு வளைவாக வளைச்சி வெட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.